கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தக் லைஃப் படம் மீண்டும் இன்றைய தினம் சர்ச்சையா இருக்கிறது. உச்சநீதிமன்றம் சென்று படத்துக்கான தடையை, அதாவது கர்நாடகாவில் படம் வெளியிடலாம், கமலஹாசன் நீங்க எப்படி மன்னிப்பு கேட்க சொல்லலான்ற மாதிரியான பல்வேறு கேள்விகள் உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசு நோக்கி கேட்டிருக்காங்க. கூடுதலாக பார்த்தோம்னா படத்தை மக்கள் தான் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும், முடிவு பண்ணணுன்ற மாதிரியான கேள்விகள் வச்சு நீங்க அரசியல் பண்ணாதீங்க, சில குண்டர்கள்லாம் அதில் தலையிறாங்கன்ற மாதிரியான பல்வேறு கேள்விகளை கண்டனத்தையும் தெரிவித்திருக்காங்க. அந்த சம்பவத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? அதாவது உச்சநீதிமன்றம் அரசியல் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்து கமலஹாசன் படத்தை வெளியிடலாம் என்று சொல்லியிருக்கிறது. இந்த தீர்ப்பு சரியான ஒரு தீர்ப்புன்னு தான் நான் பார்க்குறேன். அவர் ஒரு நிகழ்ச்சியில் கருத்து சொன்னதுக்கு படத்தை வெளியிடக்கூடாது என்று சொல்வது அது எந்த வகையிலும் அரசியல் சட்டப்படியானது கிடையாது, நியாயம் கிடையாது. ஒருவேளை ஒரு படம் வந்தால் அது மிகப்பெரிய அளவில் வன்முறை கலவரத்தை தூண்டுற மாதிரி இருக்கும், அரசியல் சட்டத்துக்கு விரோதமான கருத்துக்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னா வேண்டாம் அதை எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அதை தாண்டி மற்ற படங்கள் எல்லாம் சும்மா எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்பது, கமலஹாசன் சொன்ன கருத்துக்காக கருத்து சொன்னால் பதில் கருத்து சொல்லணும். அவர் தமிழில் இருந்தால் கன்னடம் வந்துடுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை கன்னடத்துலேருந்து தமிழ் வந்துச்சு, கமலஹாசன் சொன்னது தவறு, அது வரை எக்ஸ்பர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தால் அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி அங்கே உள்ள இனவெறியர்கள் மட்டுமல்ல, உயர்நீதிமன்ற நீதிபதியும் சேர்ந்து ஒரு கருத்தை பேசி அதற்கு பிறகு கமலஹாசன் படத்துக்கு அங்கே அனுமதி கொடுக்கல. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அவர்கள் தலையிலே ஒரு கொட்டு வைத்து அந்த ஒரு குறுகிய அரசியலை முறியடித்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நான் பொதுவாக குண்டர்கள் கையில் இடக்கூடாது அப்படின்றதெல்லாம் சரியான விஷயந்தான். ஏன்னா ஒரு படத்தை கொஞ்சம் பேர் சேர்ந்து நெருக்கடி செய்தால் நிறுத்தி விட முடியும் என்று கருதுவது எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அது மிக ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக தான் இருக்கும். எனவே 10 குண்டர்கள் சேர்ந்து தேட்டர் முன்னாடி போய் பெட்ரோல் குண்டு அடிக்கிறது, பிரச்சனை பண்ணால் நிறுத்திடுறது என்ற வகையில் செய்வது சரியில்லை. அப்போ சட்டத்தின் ஆட்சி, அரசியல் சட்டத்தின் ஆட்சி என்பதற்கான வேலை எங்கேயும் கிடையாது. அதனால் உச்சநீதிமன்றம் அந்த குண்டர்களை விமர்சனம் செய்து சொல்லியிருப்பது மிகச் சரியானது. அதே சமயம் உச்சநீதிமன்றம் இன்னொரு விஷயத்தை தீர்ப்பில் சொல்லியிருக்கா அப்படின்றது எனக்கு தெரியலை. அதாவது மன்னிப்பு கேட்க சொன்ன விஷயம் அதையும் சொல்லியிருக்கிறதான செய்திகள் வருது, மன்னிப்பு கேட்க சொன்னது தவறு அப்படின்னு. இந்த செய்தி தான் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் பேச வேண்டிய ஒரு முக்கியமான செய்தின்னு பார்க்குறேன். அதாவது ஒருவர் ஒரு கருத்து சொன்னால் நீதிமன்றங்கள், குறிப்பாக உயர் நீதிமன்றங்கள், இன்னும் ஒரு சில மேஜிஸ்ட்ரேட்ஸு இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, கண்டிஷன்லேயே நீ அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுக்கட்டும். அதுக்கு முன்னாடியே பெயில் கொடுக்குற ஸ்டேஜில் நீங்கள் கண்டிஷன் போட்டு தண்டனை கொடுத்தா என்ன அர்த்தம்? நீ காந்தி மியூசியத்துக்கு போ, அதை பண்ணு இதை பண்ணு, நீ சாமியை இது பண்ணியா, சாமிக்கு போய் சேவை பண்ணு, நீ மன்னிப்பு கேளு, அஃபிடவிட் ஃபைல் பண்ணு, இனிமேல் பேச மாட்டேன்னு சொல்லு, இப்படியெல்லாம் சொல்கிறதுன்றது முழுக்க 100% அரசியல் சட்டத்துக்கு நேர் எதிரான செயல். அதை செய்யவே கூடாது. ஆனால் நீதிபதிகள் விளம்பரத்துக்காக இன்றைக்கி நான் அந்த கண்டிஷன் போட்டேன், நான் இந்த கண்டிஷன் போட்டேன் என்ற வகையில் கண்டிஷன் போடுறாங்க. இது போன்ற அடிப்படை உரிமையை பாதிக்கக்கூடிய, கருத்து சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய எந்த கண்டிஷனும் போடக்கூடாது. ஒரே ஒரு கண்டிஷன் போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைக்கணும், சாட்சிகளை மிரட்டக்கூடாது. அப்படி தான் கண்டிஷன் போட முடியுமே தவிர, அதை தாண்டி கடுமையான நிபந்தனைகள் பெயிலில் விதிப்பதற்கான அதிகாரம் உயர் நீதிமன்றங்களுக்கு கிடையாது, எந்த நீதிமன்றத்துக்கு கிடையாது. ஆனாலும் நீதிபதிகள் அதை செய்கிறாங்க. கர்நாடக உயர் நீதிமன்றம் அதுதானே பண்ணார். அப்போ அந்த நீதிபதி மண்டையில் இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு கொட்டு வச்சுருக்கணும். நீ அரசியல் சட்டப்படி சிந்திக்காமல் கர்நாடகாவில் ஒரு இனவெறி அமைப்பை சேர்ந்தவர்கள் போல் நீ எப்படி சிந்திப்ப? ஒரு நீதிபதி என்பவர் சாதி, மதம், மொழி, இனம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் சிந்திக்க வேண்டிய ஒரு நபர். அவரே நீங்கள் எப்படி கமல் இப்படி பேச போச்சு, அவர் என்ன எக்ஸ்பர்ட்டா, அவருக்கு தெரியுமா, இப்படியெல்லாம் கேள்வி எழுப்பி உன் படத்தை வச்சு நீங்கள் சம்பாதிக்கிறீல்ல, அப்படின்னா நீ மன்னிப்பு கேள் அப்படின்னு பேசுனது ரொம்ப மோசமான ஒரு பண்பாடாக இருந்தது. நீதித்துறை வரலாற்றிலே ஒரு கருப்பு புள்ளி தான் அந்த தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றம் சென்று சரியான ஒரு தீர்ப்பை கமலஹாசன் நிறுவனம் பெற்றிருக்கிறது. அது உண்மையிலே சரியான விஷயம்தான். தமிழ்நாட்டில் கூட இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒரு படம் வந்தபோது, ஒரே ஒரு கிராமத்தில் என்ற படம் தமிழ்நாட்டில் அது சென்சாரில் நிறைய பிரச்சனையாச்சு. உச்சநீதிமன்றம் செல்கிற போது
என்ன மாற்று கருத்து தவறான கருத்து இருந்தாலும் அந்த கருத்தை அனுமதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. அதே தான் இன்றைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த கொஞ்சம் பேர் சேர்ந்தா சட்டத்தை கையில் எடுத்து என்ன வேணால் ரவுடித்தனம் பண்ணி நிறுத்திட முடியும் என்ற பண்பை ஒழிக்க வேண்டும் என்பது சரிதான். கருத்தை கருத்தால் தான் எதிர்கொள்ள வேண்டும். இந்த வன்முறையெல்லாம் பெரிய அளவில் நடப்பதற்கான அடிப்படை இங்கே சாதி வெறி, இனவெறி, மொழிவெறி, மதவெறி, இந்த வெறிகள் இருப்பது தான் முக்கியமான காரணம். தந்தை பெரியார், அம்பேத்கர் போன்றவர்களாம் இந்த கருத்துக்கு எதிராக மனிதனாக இருன்னு சொன்னாங்க. புத்தர் அதான் சொன்னார், திருவள்ளுவர் அதான் சொன்னார். எனவே இவர்களைத்தான் நாம் பின்பற்றணும். இந்த சமூகம் பெரியாரையோ அம்பேத்கரையோ வள்ளலாரையோ பின்பற்றினால் அந்த சமூகம் சரியாக போகும். ஆனால் இன்றைக்கி உள்ள சங் பரிவார அமைப்புகள் இதுக்கு நேர் எதிரான சிந்தனையை, கும்பல் மனப்பான்மையை மக்களிடம் விதைக்கிறார்கள். அதோட விளைவு தான் இதெல்லாம். வடநாட்டில் பல படங்களை ஓட விட மாட்டேன்னு சிவசேனா, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் எல்லாம் பல பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்கல்ல. எத்தனையோ படத்தில் பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு கர்நாடகாவில் நடக்குது. அவர்கள் அங்கே வளர்ந்துருக்காங்க, ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. அவற்றுக்கெல்லாம் உச்சநீதிமன்றம் சரியான ஒரு விடை கொடுத்துருக்கிறது. இந்த கீழடி அண்மையில் கீழடி இஷ்யூ உலகத்திலேயே தமிழர்கள் தான் மூத்த இனம், அதாவது முன்னோடி இனம்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த சூழலில் இந்த கர்நாடகா, அதாவது தமிழ்லேருந்து தான் கன்னடம் போச்சுன்றதை நம்ம எப்படி பார்க்கலாம் இந்த இடத்துல? இதை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட மொழியியல் வல்லுநர்கள் தான் சொல்லணும். தமிழ் ஒரு பழமையான மொழி என்பதில் சந்தேகமில்லை. அதிலிருந்து தான் கன்னடம் வந்துச்சா அப்படின்றத பொறுத்தவரை முழுமையான ஆய்வுக்கு பிறகு சொல்லணும். அப்படி இருந்தாலும் கூட அதை ஒரு பெரிய பெருமை போல் நம்ம சொல்ல வேண்டிய தேவையும் அவசியம் இன்னைக்கு கிடையாது. ஏன்னா மற்ற மொழியை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கிறதா நினைக்கிறாங்க. அதனால் அது பிரச்சனை கிடையாது. எங்கள் மொழி இவ்வளோ காலம் மூத்த மொழி, மற்ற மொழிகள் எல்லாம் மற்ற மொழிகள் அதற்கு பின்பு தான் அப்படின்ற மாதிரி அறிவியல் பூர்வமாக ஆதாரபூர்வமாக நாம் நிறுவிட்டு ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிடலாம். அவ்வளோதான் விஷயம். அதை தாண்டி இதில் பெருமை அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நம் மொழி உரிமை பறிக்கப்பட்டால் அதுக்கு நம்ம விடக்கூடாது. இப்போ செம்மொழி, தமிழ் செம்மொழி இல்லை அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அடிப்படையில் பெரிய பெருமையெல்லாம் அது முன்னாடி வந்துச்சா பின்னாடி வந்துச்சா அதுக்கெல்லாம் உலகளவில் பெரிய பெருமைகள் கொண்டாடுறது அப்படின்றது அது தேவையற்ற ஒரு கருத்துக்களை உருவாக்கும். அப்படி நம்மளுக்கு வேண்டியதில்லை. தமிழர்கள் பண்பட்டவர்கள், மற்ற மொழியை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் தேவையும் கிடையாது. ரெண்டாவது, இந்த தமிழ்லேருந்து கன்னடம் வந்துச்சா என்பதை பொறுத்தவரை மொழியியல் வல்லுநர்கள் அவர்களுக்குள்ளே விவாதித்து ஒரு கருத்துக்களை முன்வைத்தால் அதை பற்றி நம்ம பேசலாம். இப்போ நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அண்மையில் எப்படியும் கர்நாடகாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அங்கே மீண்டும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லை, அப்படி செஞ்சால் அரசாங்கம் அனுமதிக்காது. ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்தியே தீர வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்தி குண்டர்கள் யாராவது தகராறு செய்தால் அவர்களை பிடிச்சி உள்ள போடுவாங்க. அது செய்யாமல் இருக்க முடியாது. அதனால் கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்காததும் சரி. உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்ன போதும் கூட, அங்கே உள்ள பலரும் மிரட்டிய போதும் கூட மன்னிப்பு உறுதியாக இருந்தார். அந்த வகையில் அது ஒரு பெரிய ஒரு பலருக்கும் என்ன திமுறா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு தவறு செஞ்சால் தான் நாம் மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்லைன்னா ஏன் மன்னிப்பு கேட்கணும்? இப்போ நெருக்கடி பண்ணி மன்னிப்பு கேட்க வைக்கிறது அப்படின்ற ஒரு பண்பு இப்போ கூடிக்கிட்டே போகுது. அதுவும் ஒரு தவறான ஒரு அணுகுமுறை தான். இந்த பிரச்சனையை பொறுத்தவரை டிபேட்டபிள் பாயிண்ட். இது விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொன்னால் மாற்று கருத்து வச்சுட்டு போயிடலாம். அதுக்காக நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு நாகரிகமான பண்பாடு கிடையாது. எனவே கமலஹாசன் உறுதியாக இருந்தார். அந்த உறுதிக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வெற்றி கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் இந்த தீர்ப்பை நாம் வரவேற்போம். உச்சநீதிமன்றம் இதே போல் பல்வேறு வழக்குகளில் நடந்துக்கிறணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். குறிப்பாக அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் நீதிபதிகளும் பிரச்சனைகளை அணுகணும். இந்துத்துவ அமைப்பினர் பிரச்சனை பண்ணுற போது ஒரு கண்ணோட்டமோ மற்ற நேரங்களில் ஒரு கண்ணோட்டமோ அணுகக்கூடாது. யாருனாலும் சட்டத்தின் ஆட்சி இங்கே இருக்கிறது. யாரும் எந்த கருத்தை வேண்டுமான்னு பேசலாம், மாற்று கருத்தை பேசலாம், இன்னொருத்தருக்கு பிடிக்காத கருத்தை பேசலாம், எந்த மதத்தையும் விமர்சனம் பண்ணலாம், எந்த கடவுளையும் விமர்சனம் பண்ணலாம், பெரியாரையும் விமர்சனம் பண்ணலாம், அம்பேத்கரையும் விமர்சனம் பண்ணலாம், ராமனையும் விமர்சனம் பண்ணலாம், முருகனையும் விமர்சனம் பண்ணலாம் என்ற ஒரு சூழலை மக்கள் மத்தியிலே உருவாக்கணும். அதுதான் அரசியல் சட்டத்தின் நோக்கம். உங்கள் சுதந்திரமாக உங்கள் கருத்துக்களை ஒரு சமூகம் விவாதித்தால் தான் ஒரு பல்கலைக்கழகத்தில், கல்லூரியில், சமூகத்தில் எந்த கருத்தை வேணாலும் பேச முடியும், பேசிட்டு ஃப்ரீயாக நடமாட முடியும் அப்படின்னு இருந்தால் தான் இந்த நாடு ஜனநாயக நாடு, சுதந்திர நாடு என்பதற்கான அர்த்தம். அதோட முக்கியத்துவம் என்னென்னா, அப்படி சுதந்திர சிந்தனை கொண்ட நாடுகள் தான் உலகத்திலே வளர்ச்சி அடையும்.
இல்லைன்னா சுருங்கிற இன்னைக்கு இந்துத்துவ சிந்தனை நாட்டை சுருக்கக்கூடியது. மத 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 அடிப்படைவாதம் நாட்டை பொதுவாக வந்து சுருக்கிறது. அது எந்த நாடு எந்த மதமாக இருந்தாலும் சரி. நீ சில இஸ்லாமிய அடிப்படைவாத நாடுகள் கூட இருக்குது, அங்கேயே அதான் நிலைமை. அதனால் அதை தாண்டி ஒரு ஃப்ரீ தாட்ஸ் வந்து ஒரு சமூகத்தில் வரணும். வந்தால் தான் அந்த சமூகம் அடுத்த நிலைக்கு செல்லும். அதை தடுப்பதற்கான எந்த சக்திகள் இருந்தாலும் அதை நாம் எதிர்க்க வேண்டும். அரசியல் சட்டம் அதைத்தான் வலியுறுத்துகிறது. நன்றி சார். நன்றி.